புதுச்சேரியில் வெள்ள பாதிப்பு. முதற்கட்டமாக 20 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களுடன் காரைக்காலில் இருந்து விரைந்தது மீட்பு குழு. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சால் புயல் கரையை கடந்ததையொட்டி புதுச்சேரியில் நேற்றிரவு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. மேலும் பலத்த மழை காரணமாக நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி அரசு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதற்கட்டமாக அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள், போர்வை, முதலுதவி மருந்து பொருட்கள் உள்ளிட்ட 20 லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களுடன் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு விரைந்துள்ளது காரைக்கால் மீட்பு குழு. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், குடிமை பாதுகாப்பு படை மற்றும் ஆத்மமித்ரா தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மீட்பு குழுவினரிடம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். அப்போது துணை ஆட்சியர்கள் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், வெங்கடகிருஷ்ணன், மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி, பேரிடர் மேலாண்மைத்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.